அண்ணா பல்கலைக்கழக அதிகாரிகளுடன் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஏற்கனவே இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த இந்த பாலியல் வன்முறை என்பது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இருந்த போதிலும் அதுக்கான குழு அமைச்சு குறிப்பாக கைது செய்தாலும் கூட அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுக்கான பாதுகாப்பு என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது என பல்வேறு நபர்கள் விமர்சனம் செய்திருக்கிறார். இந்த நிலையில்தான் அமைச்சர் தலைமையில் தற்சமயம் உயர்கல்வித்துறை செயலாளர் மற்றும் பல்வேறு அதிகாரிகள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். அண்ணா பல்கலைக்கழக நேரம் தவிர மற்ற நேரங்களில் யாராவது வந்தால் அடையாள அட்டை காண்பித்து வர அறிவுறுத்துவதும், மேலும் சம்பவம் சிசிடிவி உட்படாத முட்புதர்கள் நிறைந்த பகுதி என்பதால் முட்புதர்கள் அகற்றப்பட்டு மின்விளக்குகள் போட அறிவுறுத்தப்படுகிறது. மற்றும் ஏற்கனவே குறிப்பாக ஐஐடிக்கு எப்படி வரும்போது எந்த அளவுக்கு பாதுகாப்பை கடைபிடிக்கிறார்களோ அதே போல திட்டத்தை அண்ணா பல்கலைக்கழகத்தையும் கொண்டு வருவதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவல் வெளியாகிறது. குறிப்பாக உள்ளே யாரும் முற்புகளாமலையும் அடையாளம் தெரியாத நபர்கள் வெளியினர்கள் யாரேனும் வந்தால் அவர்கள் முழுமையாக பரிசோதனை செய்து இதற்காக வருகிற உள்ளிட்ட காரணங்களை கேட்ட பிறகுதான் உள்ளே வருவதற்கு அனுமதியும் மற்றும் அண்ணா பல்கலைக்கழகம் முழுவதுமே சிசிடிவி பதிவு போடுவதற்கான கேமரா பதிவு போடுவதற்கான திட்டமும் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் அண்ணாமலையில் பழைய கட்டிடங்கள் உள்ளே இருப்பது பழைய கட்டிடங்கள் மூலமே அகற்றிவிட்டு முற்புகளை மூலமே அகற்றிவிட்டு பயன்படுத்தும் தளமாக அமைப்பதற்கான பல்வேறு திட்டங்கள் இருப்பதாகவும் மற்றும் உள்ளே கூடிய பாதுகாவலர்களை அதிகரிக்கவும் திட்டம் இருப்பதாக தகவல். பாதுகாவலர் தெரியும் ஒவ்வொரு இடத்திலும் சென்று அவர்கள் முழுமையாக பார்வையிடுவதற்கான ஏற்றாது போல் தனியார் பாதுகாவலை நீடிப்பதற்கான திட்டம் இருப்பதாகவும் தகவலியாகி இந்த அடிப்படையில் தான் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அவர்கள் அங்கு கூடிய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டது மிக முக்கிய ஒன்றாக. ஏனென்றால் இந்த அண்ணா பல்கலைக்கழக இந்த பாலை வன்முறை என்பது தமிழகம் முழுவதுமே பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஒருபுறம் எதிர்கட்சிகள் தொடர்ந்து திமுக விமர்சனம் செய்து வருகிறார். ஒருபுறம் பாஜக தலைவர் கூட அண்ணாமலை கூட செருப்பணிய மாட்டேன் குறிப்பாக ஆடைய சமூக தன்னை அடித்த செய்தி கூட இந்த காலையில் பல பேசப்பட்டிருக்கிறது. இந்த நிலை இந்த சம்பவம் என்பது பெரும் திமுக அரசை பொறுத்தவரைக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தினாலும் கூட இதை தவிர்ப்பதற்கு அனைத்து ஏற்பாடும் தமிழக செய்யப்பட்டிருக்கிறது. உள்துறை அமைச்சர்கள் தொடர்ந்து நேரடியாக சென்று அங்கு ஆய்வு மேற்கொண்டு அண்ணா பல்கலைக்கழகத்தில் இதெல்லாம் குறிப்பாக செயல்படாத கட்டிடங்கள் இருக்கிறது, மேலும் முற்புதர்கள் எங்கெங்கே அதிகமாக இருக்கிறது உள்ளிட்டவை குறித்து முழுமையாக அந்த பகுதியில் ஆய்வு செய்த பிறகுதான் இந்த ஆலோசனை கூட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு மிக முக்கிய முடிவு எடுக்கப்பட்டு அறிவிப்பு வெளியாக எதிர்பார்க்கப்படுகிறது.